ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாமே செம்மையான 5 கிரைம் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா, லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். 5வது இடத்துல மைண்ட் ஹண்டர்ஸ் 2004ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் யூடியூப்லயே உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துல நெறைய விஷயங்கள செம்மையா கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான டேலண்ட் இருக்கிற நெறைய பேர பார்த்தீங்கன்னா குரூப்பா சேர்க்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் இன்னும் நல்லா ட்ரெய்னிங் குடுத்து, இவங்க பயங்கரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக செம்மையா ட்ரெய்னிங் குடுத்து, இவங்க எல்லாரையுமே ஒரு ஐலேண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனதுக்கப்புறம், இந்த இடத்துல ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்க போறதா இருக்கு அப்படின்ற மாதிரி, அதை நீங்கலாம் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நெறைய கொலைகள்லாம் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கொலைகள்லாம் யாரு பண்றாங்க அப்படின்ற அந்த கில்லர இவங்க எல்லாருமே சேர்ந்து கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இது எல்லாத்தையுமே யாரு பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றத இவங்கள்ல யாரு தான் கண்டுபிடிச்சாங்க. அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பாருங்க. படம் செம்மையா இருக்கும். படத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரும் பயங்கரமா ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிப்பாங்க. படத்துல இருக்கக்கூடிய ட்விஸ்ட்லாம் கூட வேற லெவல்ல இருக்கும். கொஞ்சம் பழைய படம் தான். ஆனா படம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே இப்ப நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு படம் தரமா இருக்கும். செம்மையான ஒரு கிரைம் மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்த ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. 4வதா இருக்கிறது கேரி ஆன். 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. Netflixல தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல அந்த பேக்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஒரு வேலைய வந்து செஞ்சுகிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு வில்லன் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் நீ எதுவுமே பெருசா கண்டுக்காம, அத நீ அழகா பாஸ் பண்ணி விடுற. அப்படி நீ விடல அப்படின்னா, உன்னோட ஒய்ஃப நான் காலி பண்ருவேன் அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஹீரோவ மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு? அந்த வில்லன் கிட்ட இருந்து தன்னோட ஒய்ஃப காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் அவரோட லைஃப்ல நடந்தது. அதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பாருங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ்வளோ பரபரப்பா, செம்ம த்ரில்லிங்கா வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையிலேயே செம்மையா இருக்கும். பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான செம்மையான ஒரு கிரைம் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த மஸ்ட் வாட்ச் கண்டிப்பா பாருங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த படத்த நான் சஜெஸ்ட் பண்றேன். வேற லெவலான ஒரு த்ரில்லிங்கான கிரைம் மூவி. மிஸ் பண்ணாம பாருங்க. Netflixல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்க்கலன்னா, இப்ப கூட டைம் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 3வதா இருக்கிறது ஃபோக்கஸ். 2015ல ரிலீஸ் ஆனது. IMDbல இருந்து படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்த டிஸ்கவரி தமிழ் சேனல்ல தான் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. படத்துல நம்ம வில் ஸ்மித் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஏமாத்துவாரு. நம்ம உண்மைதான் அப்படின்னு நம்புற மாதிரி அந்த அளவுக்கு செம்மையா நம்ம ஹீரோ வந்து ஏமாத்துவாரு. அதை இவரு எப்படியெல்லாம் பண்றாரு, அதனால இவரோட லைஃப்ல என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல நம்ம மார்கரெட் ராபி கூட நடிச்சிருப்பாங்க. படத்துல செம்ம அழகா இருப்பாங்க. ஸோ படத்த பாருங்க. இவங்களுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவுல லவ் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வரும். ஆனா படத்துல நம்ம ஹீரோவுக்கு வந்து லவ் அந்த மாதிரியான விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ உண்மையிலேயே என்னதான் நடந்தது? இதுக்கப்புறம் ஹீரோவோட வாழ்க்கையில எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சது? அதெல்லாம் நீங்க படத்துல பாருங்க. செம்மையா இருக்கும். நெறைய ட்விஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகுற அந்த இடம்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். செம்மையான ஒரு கிரைம் மூவி. இந்த படத்த நம்ம வில் ஸ்மித்துக்காகவே நீங்க டெஃபினட்டா நம்பி பார்க்கலாம். தரமான ஒரு படம். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்துருங்க. 2வதா இருக்கிறது கேங்ஸ்டர் ஸ்குவாட். 2013ல ரிலீஸ் ஆனது. IMDbல இருந்து படத்துக்கு 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தையும் தமிழ் டப்பிங் பண்ணி டிஸ்கவரி தமிழ் சேனல்ல தான் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்த ஒரு ட்ரூ ஈவென்ட்ஸ பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த டைம்ல ஒரு செம்மையான கேங்ஸ்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர புடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, போலீஸ் சைட்ல இருந்து ஒரு குரூப்ப வந்து ஒரு ஸ்குவாட வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னலாம் பண்ணாங்க? கடைசியில இவங்க அந்த கேங்ஸ்டர புடிச்சாங்களா? இல்லையா? அதெல்லாம் நீங்க இந்த படத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவி ஃபுல்லாவே பார்க்குறதுக்கு செம்மையா இருக்கும். மூவியோடைய புரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. மெயினா இந்த படத்துல ஹாலிவுட்டோட ரொம்ப ஃபேமஸான முக்கியமான நெறைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாவே பார்க்குறதுக்கு செம்மையா இருக்கும்.
உண்மையிலேயே நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரைம் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படமும் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்த்தது இல்லன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 1வதா இருக்கிறது தி அக்கவுண்டன்ட். 2016ல ரிலீஸ் ஆனது. IMDbல இருந்து படத்துக்கு 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்த தமிழ் டப்பிங் பண்ணி டிஸ்கவரி தமிழ் சேனல்ல தான் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம பென் அஃப்லெக் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சிருப்பாரு. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களோட அக்கவுண்ட் எல்லாம் இவரு தான் மெயின்டெயின் பண்ணுவாரு. ஸோ இப்படி இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு தருணத்துல நல்லா வசமா மாட்டிப்பாரு. ஸோ இதுலேருந்து நம்ம ஹீரோ இப்ப எப்படி வெளிய வர போறாரு? இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்துச்சு? அதையெல்லாம் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு தெறிக்க விட்டாரு? அதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பாருங்க. படத்தோட ஸ்டோரி லைனா இருக்கட்டும், படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸா இருக்கட்டும், படத்தோட ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். படம் ஃபுல்லா அவ்ளோ த்ரில்லிங்கா செம்மையா இருக்கும். இந்த படத்த நம்ம பென் அஃப்லெக்காகவே நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். தரமான ஒரு படம். வேற லெவலான ஒரு கிரைம் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்த கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 கிரைம் மூவிஸுமே நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நெறைய டிஃபரெண்டான கேட்டகரீஸ்ல ஹாலிவுட் மூவி ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.